of goods, machinery, vehicles, etc. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் இந்த பேங்க் பண்ணுறாங்கனாக்கா, கிரெடிட், அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு, இந்த டிராவலர்ஸ் செக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறமா வேல்யூபிள்ஸ், நம்மளோட நகை தங்கம் இதுக்கெல்லாமே சேஃபாக கஸ்டடிக்கு இவங்க லாக்கர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலிங்ஸ் எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பேங்க் பிரான்ச்சுக்கு செக்கு மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பே ஆர்டர், டிமாண்ட் டிராஃப்ட், இந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. அப்புறமா கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டியாக இருக்காங்க. எதுலனாக்கா அவங்க கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போதோ, மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணும்போதோ, இல்லை வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணும்போதோ அது பேமெண்ட்டுக்கு உண்டான ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க இந்த பேங்க்ஸ். Now next topic 9.5 சென்ட்ரல் பேங்க். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம் இந்த சென்ட்ரல் பேங்க்னா என்ன. இவங்க தான் இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்குக்கும் கண்ட்ரோல் பண்ற ஒரு பேங்க் சென்ட்ரல் பேங்க். அவங்க பேர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க. The Reserve Bank of India was established in April 1, 1935. In accordance with the provision of Reserve Bank of India Act 1934, the central office of the Reserve Bank was initially established in Calcutta but was permanently moved to Mumbai in 1937. The central office is where the governor sits and where policies are formulated. Though originally privately owned, since nationalized in 1949, the Reserve Bank is fully owned by Government of India. Its main function is the general superintendent and direction of the bank's affair and advice of central board on local matters and the represent territorial and economical interest of local cooperative and indigenous banks to perform such other functions as delegated by central board from time to time. ஸோ இந்த சென்ட்ரல் பேங்கோட வரலாறு என்னன்னாக்கா, இது 1935 ஏப்ரல் 1 அன்னைக்கு இது ஆரம்பிச்சாங்க. இது ஃபர்ஸ்ட் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 போட்டாங்க. இதுக்குன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருந்துச்சுனாக்கா கல்கட்டால இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து பர்மனண்டா 1937 மும்பைக்கு மாத்திட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு பிரைவேட்டான ஒரு ஆளுங்க இத ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் 1949 அப்புறம் எல்லாமே நேஷனலைஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சட்டம் வந்தாட்டி